Hello everyone, welcome to Yarn Wonders. Day 18th of Granny Square Wednesday. இந்த வீக்குக்கான Granny Square பார்த்தீங்கன்னா ஸ்பைரல் Granny Square. ஸோ இது வந்து சிம்பிள் பேட்டர்ன் தான். ஜஸ்ட் நம்ம வந்து மேஜிக் சர்க்கிளில் சிங்கிள் க்ரோஷே அண்ட் வந்து ஆஃப் டபுள் க்ரோஷே டபுள் க்ரோஷே இந்த மாதிரி 4 கலர் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ஸ்பைரல் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ இது எப்படி பண்ணது பார்க்கலாம். ஸோ இந்த லாவெண்டர் கலருக்குலேயே அதுக்கு நான் வந்து இந்த கலர் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து மேஜிக் சர்க்கிள் பண்ணிட்டேன். ஒரு செயின் போட்டுறேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு ஆஃப் டபுள் க்ரோஷே, டபுள் க்ரோஷே போடுறேன். ஸோ சிங்கிள் க்ரோஷே, ஆஃப் டபுள் க்ரோஷே அண்ட் டபுள் க்ரோஷே. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு இந்த த்ரெட்டை கொஞ்சம் லென்த்தாக எடுத்து விட்டுருங்க. ஓகே, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ப்ரௌன் கலர் இல்லையா, இதுக்கு சேம் கலர் ப்ரௌன் கலர் எடுத்துக்கிறேன். இந்த மேஜிக் சர்க்கிளே நான் என்ன பண்ணுறேன்னா நீடில் இன்சர்ட் பண்ணி சேம் எடுத்துகிட்டு வந்து ஒரு செயின் போடுறேன். போட்டுட்டு சிங்கிள் க்ரோஷே அண்ட் ஆஃப் டபுள் க்ரோஷே அண்ட் டபுள் க்ரோஷே. ஸோ இந்த த்ரெட் நான் லென்த்தாக இழுத்துட்டு அப்படியே விட்டுறேன். ஸோ இந்த த்ரெட்டை நீங்கள் அப்படியே விட்டுருங்க, பின்னாடி வந்து ஹைட் பண்ணி கொண்டு வரணும்னு இல்லை. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர், இதுக்கான ஆரஞ்சு கலர் எடுத்துக்கிறேன். சேம் அதே மாதிரி தான் மேஜிக் ரிங்கில் நீடில் இன்சர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு செயின், சிங்கிள் க்ரோஷே, ஆஃப் டபுள் க்ரோஷே அண்ட் டபுள் க்ரோஷே. ஸோ நீங்கள் செயின் போடும்போது கொஞ்சம் டைட்டாக போடுங்க, அது நமக்கு தெரியக்கூடாது. ஓகே, ஸோ போட்டுட்டு லென்த்தாக இழுத்த விட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ளூ கலர், இதுக்கு நான் வந்து டார்க் ப்ளூ கலர் எடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி செயின் போட்டுட்டு ஸோ ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு ஆஃப் டபுள் க்ரோஷே அண்ட் ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து இந்த ரிங் நம்ம க்ளோஸ் பண்ணோம் இல்லையா, ஸோ ஒவ்வொரு கலராக நம்ம வந்து புல் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த ஒயிட் கலர் மாதிரி இருக்குல்ல, இந்த த்ரெட்டை நான் இழுத்துக்கிறேன். நல்லா டைட்டாக இழுத்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி எல்லா த்ரெட்டையும் இந்த மாதிரி இழுத்துக்கோங்க, அப்போ தான் அந்த ரிங் க்ளோஸ் ஆகும் ப்ராப்பராக. ஓகே, இந்த மாதிரி க்ளோஸ் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, ஸோ இந்த மாதிரி கட் த்ரெட் இருக்குல்ல, அதை அப்படியே விட்டுருங்க, அதை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் நம்ம, ஏன்னா உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிடும். ஏன்னா 4 கலர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதனால் இப்போ வந்து லாஸ்ட்டாக நம்ம வந்து இந்த ப்ளூ கலர் தானே ஃபினிஷ் பண்ணோம். ஸோ ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு ஆஃப் டபுள் க்ரோஷே, டபுள் க்ரோஷே. இப்போ என்ன பண்ணோன்னா ஒரு இன்க்ரீஸ் ஸ்டிச் போட போகிறோம், டபுள் க்ரோஷே இன்க்ரீஸ் ஸ்டிச். இது வந்து நான் வந்து சிங்கிள் க்ரோஷேல போட போகிறேன். இந்த சிங்கிள் க்ரோஷே இருக்கு இல்லையா, இதுக்கு மேலே ஜஸ்ட் 2 டைம்ஸ் டபுள் க்ரோஷே போட போகிறேன்.
ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து 2 டைம்ஸ். நெக்ஸ்ட் ஒன் 2 டைம்ஸ். ஸோ 3 இன்க்ரீஸ் டபுள் க்ரோஷே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த த்ரெட் லென்த்தாக இழுத்துட்டு அப்படியே விட்டுருங்க. இதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா எல்லா கலர்லேயும் நான் வந்து அதே ஃபாலோ பண்ண போகிறேன். ஓகே. ஸோ நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த ஆரஞ்சு கலர் போடும்போது நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நான் வந்து ஆரஞ்சு கலரில் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 1 டைம் வந்து 1 இன்க்ரீஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். செகண்ட் ஒன் அண்ட் தேர்ட். ஓகே. ஸோ இதை முடிச்சதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு நிறைய ஸ்டிச்சஸ் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். பட் நீங்கள் வந்து கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது. ஏன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகிடுவீங்க. டக்குன்னு நீங்கள் பேட்டர்ன் பார்த்துடணும். ஸோ ஆரஞ்சு கலர் நம்ம எங்கே இருக்கோம்? 1 2 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் போட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா இந்த பேலன்ஸ் ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா, இந்த பிளேஸில் என்ன பண்ணோம்னா 1 டைம் சிங்கிள் 1 டைம் வந்து டபுள் க்ரோஷே, இன்க்ரீஸ் டபுள் க்ரோஷே, அகைன் வந்து 1 டைம் டபுள் க்ரோஷே, இன்க்ரீஸ் டபுள் க்ரோஷே, 1 டைம் டபுள் க்ரோஷே, இன்க்ரீஸ் டபுள் க்ரோஷே. ஸோ இந்த பேட்டர்னை அப்படியே ஃபாலோ பண்ணுறோம். காட்டுறேன். இதே மாதிரி தான் இந்த 4 கலர்ல நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து 1 டபுள் க்ரோஷே, நெக்ஸ்ட் ஒன்ல வந்து இன்க்ரீஸ். ஸோ 1 டபுள் க்ரோஷே, நெக்ஸ்ட் ஒன்ல வந்து இன்க்ரீஸ் டபுள் க்ரோஷே, அகைன் 1 டபுள் க்ரோஷே, இன்க்ரீஸ் டபுள் க்ரோஷே. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து 4 கலர்லேயே நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே. ஸோ நான் வந்து இந்த ப்ரௌன் கலர் இருக்கு இல்லையா, தேர்ட் பார்ட் வரையும் நான் முடிச்சிட்டேன். ரைட். ஸோ இது வரைக்கும். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னா 2 டைம்ஸ் வந்து நான் டபுள் க்ரோஷே போட்டுட்டு ஒரு இன்க்ரீஸ் டபுள் க்ரோஷே போடுறேன். ஷோ யூ 1 டபுள் க்ரோஷே, 1 டபுள் க்ரோஷே அண்ட் 2 டைம் டபுள் க்ரோஷே. 1 double crochet, 1 double crochet, 2 time. ஸோ இதே நான் வந்து இந்த 4 கலர்லையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். சரி, நம்ம இந்த 4 கலரில் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் வந்து 4th ஸ்டெப் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக நம்ம இந்த ஸ்டேஜில் இருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷே போட்டு இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ 1 2 3 double crochet and increase double crochet. ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம அந்த மாதிரி தான் போடுறோம். ஸோ நான் 4 கலருக்கும் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ நான் வந்து 5th ஒன்று நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு டபுள் க்ரோஷே, அதுக்கப்புறம் வந்து ட்ரிபிள் க்ரோஷே, 2 செயின், ட்ரிபிள் க்ரோஷே அண்ட் டபுள் க்ரோஷே. ஸோ இந்த 4 ஸ்டிச்சும் வந்து நம்ம ஒரே ஸ்டிச்சில் தான் நம்ம போட போகிறோம். ஓகே. இது வந்து நம்ம வந்து கார்னர் கிரியேட் பண்ணுறோம். ஸோ டபுள் க்ரோஷே, ட்ரிபிள் க்ரோஷே, 2 செயின், அகைன் ஒரு ட்ரிபிள் க்ரோஷே,
டபுள் crochet. ஸோ நெக்ஸ்ட் வந்து டபுள் crochet அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு டபுள் crochet, half double crochet, and 2 single crochet. ஸோ இது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஸோ நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நீங்கள் ஒரு செயின் போட்டு நீங்கள் வந்து இது கட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி நம்ம 4 கலர்ஸ்லையும் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ நான் வந்து 4 சைடும் வந்து கார்னர் கிரியேட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ பேலன்ஸ் இருக்க த்ரெட்லாம் நீங்கள் வந்து ஹைட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த பேக் சைடு எப்படி ஹைட் பண்ணணும்னா இந்த சேம் கலர்லேயே நம்ம வந்து 3 ஸ்டிச்சஸில் நீடில் இன்சர்ட் பண்ணி ஓகே, ஸோ நல்லா இது வந்து டைட்டாக எவனட் பண்ணி இப்படி கொண்டு வந்துடுங்க. ஸோ கொண்டு வந்து எக்ஸஸ் த்ரெட் நீங்கள் கட் பண்ணிடுங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டோம். ஸோ அதனால் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் 4 சைடும் கட் பண்ணிடுங்க. ஸோ ஃபைனலி வந்து ஸ்பைரல் கிரானி ஸ்கொயர் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் பேட்டர்னோட பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.